நான் படித்தது எல்லாமே திருமணத்துக்கு பிறகுதான். ஓ, தடைகள் எல்லாம் மீறி படிச்சு ஒரு கல்விக்கு கல்யாணம் தடை இல்லை சார். கல்விக்கு எதுவுமே தடை இல்லை. சரி சரி, கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் எண்ணம் தான். மட்டும் போதும். ம் ம் ஐ டோன்ட் பிளேம் டைம், ஐ டோன்ட் பிளேம் டேட், ம் ஐ பிளேம் மை செல்ஃப். ம் அந்த நேரத்துக்குள்ள நீ ஏன் போல, அதான் நான் கேட்பேனே தவிர அந்த நேரத்துக்கு மேலே ஏன் பிள்ளை சொல்ற. நேரம் போயிட்டு தான் இருக்கும். ம் கடிகாரம் ஏன் உயரத்துல இருக்கு? இன்றைய சூழ்நிலை பெண் கல்வி எப்படி இருக்குது மேம் உங்களோட பார்வையில்? இன்றைய சூழ்நிலை பெண் கல்வி அரசு பள்ளிக்கூடம்னு ஒரு பர்டிகுலர்ஸ் இருக்குது, தனியார் பள்ளிக்கூடம் இருக்குது, ஒரு சமச்சீரான கல்வியே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலை பெண்கள் எதை கேப்சர் பண்ணிட்டு அவங்க எப்படி முன்னேறணும் வாழ்க்கையில்? நீங்க ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இது அரசியல்வாதிகள் அரசியலாக்கலாம். ஆனால் இதுல அரசியல் கல்விக்குள்ள வர்றதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது முதல்ல. இது ஒண்ணு. ஆனால் அரசாங்கம் இப்போ 21ஆம் ஆண்டுலேருந்து நம்மளோட பெண் கல்வி நல்லா சிறந்து விளங்கிட்டு இருக்கு. அதை நாங்கள் நல்லா மற்ற இதுலலாம் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப வியப்படைந்தோம். பெண்களுக்கான இவ்வளோ கல்விக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டு, அதில் பெண்களோட விளையாட்டுத்துறையில் எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஆமாம், 2 இடத்துலையும் ரொம்ப நிறைய பதக்கங்கள் வாங்கி வந்தது. அதே மாதிரி பெண் கல்வி, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், அது போக அவங்களுக்கான நிதிகள், அவங்களுக்கான புத்தகங்கள், காலை உணவு, மதிய உணவு, இந்த மாதிரி நிறைய விஷயத்த கல்விக்காக கொடுத்துருக்காங்க இந்த அரசாங்கம். அதை நீடிக்க வேண்டும் என்பது எனக்கு தாழ்மையான கருத்து. சரி, இன்னொரு விஷயம், பெண் கல்வி அப்படிங்கிறது உயிர். பெண் கல்வி நாட்டோட ஜீவன் இஸ் ஈக்குவல் டு உயிர். அது போட்டுக்குங்க. அதுதான், இதை தவிர சொல்கிறதுக்கு இல்லை. கண்டிப்பாக பெண்களை ஒரு எந்த நாடு மதித்து நடக்குதோ கண்டிப்பாக அந்த நாடு முன்னேற்றத்தில் மிக அதிகமான விழுக்காடு பெற்றிருக்கும். இது என்னுடைய கருத்து. நீங்கள் பல நாடுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது பெண்களோட சுதந்திரம் எங்கே நிறையா இருக்கிறோம், பெண்களோட கல்வி எங்கே நிறையா இருக்கோ அந்த நாடு பொருளாதார அளவில் மிகவும் வளர்ந்துருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பாருங்கள், அதில் இருக்கும். ஏன்னா கேரளாவில் பெண்கள் நிறைய படிக்க வைக்கிறாங்க, கன்னியாகுமரியில் நல்லா படிக்க வைக்கிறாங்க. இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் மலைக்கும் அளவு வித்தியாசம் இருக்குது. இது எப்படி சமன் செய்தால் பெண்கள் முன்னேற்றம் இன்னமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க கல்வியில்? இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் நிறைய உதவிகள் கிடைக்குது அரசாங்க பள்ளிகளில். ஃபஸ்ட்லாம் எந்த உதவியும் கிடைக்காது. இப்போ கொஞ்ச நாளாக எல்லா உதவிகளும் கிடைக்குது. ஒரு 6-7 வருஷ காலமாக உதவிகள் நிறைய கிடைக்குது. ஆனாலும் அப்துல் கலாம் ஐயா இருக்காரு, அவரோட படித்தது, அவரோட வாழ்ந்தது, அந்த வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது எங்கே படித்தா என்ன, வெரி குட், நான் படிக்கணும்னு நினச்சா ஒரு தெருவிளக்கில் கூட படித்து ஒரு நட்சத்திரமாகலாம். ஆனால் சிபிஎஸ்சியில் போயிட்டு லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சு படின்னு தலையில் கொட்டி படிக்க வச்சாலும் அது படிக்கலைன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. உன் வாழ்க்கை உன் கையில். நீ படிக்கணும்னு நினச்சி நீ எடு. அது தெருவோர ஸ்கூலோ இல்லை திண்ணையோர ஸ்கூலோ இல்லை அந்த மாடியில் இருக்கிற ஸ்கூலோ, ஸ்கூல் இல்லை, உன்னோட எண்ணங்களே உன்னோட வாழ்க்கை. உன்னோட எண்ணங்கள் தான் உன்னோட வாழ்க்கை. படிக்கணும், நான் முன்னேறணும், நான் வரணுங்கிற வெறி இருந்தா தெருவில் கூட நின்று படிப்போம். உண்மைதான். எஸ், நான் படித்தது எல்லாமே திருமணத்துக்கு பிறகுதான். ஓ, தடைகள் எல்லாம் மீறி படித்து திருமணத்துக்கு பிறகு படிப்பது அத்தனை வேலைகளை முடித்து விட்டு மறுபடியும் நாம் படிக்க வேண்டும். ஓ, அந்த மாதிரி படிக்கும் பொழுது அப்பொழுது நான் வேலை. திருமணத்தப்போ உங்களுக்கு என்ன வயது இருந்திருக்கும்? எனக்கு ஒரு 19. ஓ சரி, அப்போ +2 முடிச்சிருப்பீங்க. +2 முடிச்சோன்னே கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ சரி. அதனால் அதுக்கு பிறகு தான் படித்து அதுக்கப்புறம் காலேஜ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்சி சேர்த்து விட்டார் அங்கே சென்னையில் தான். அப்புறம் எம்எஸ்சி, அப்புறம் எம்ஃபில், பிஹெச்டி,
விமென்ஸ் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி அப்ளை பண்ணியிருக்கேன். ம் அது போக யூபிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ம் அதற்கான ஒரு கல்விக்கு கல்யாணம் தடை இல்லை சார். எதுவும் கல்விக்கு எதுவுமே தடை இல்லை. சரி சரி. கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் எண்ணம் தான். மட்டும் போதும். ம் கல்விக்கு மாத்திரம் இல்லைங்க, ம் கல்விக்கு முன்னேற்றத்திற்கு ம் என்னென்ன சொன்னால் உதவுவதற்கு ம் இது எதுக்குமே வந்து நம்ம நினச்சா போதும், நடத்திடலாமே தவிர நம்ம நினைக்கணும். நம்ம நினச்சா செய்யலாம். ம். நம்ம நினைக்காம விட்டுட்டு காலத்தை நேரத்தை நம்ம பழி சொல்லக்கூடாது. ஓ சரிங்க. அதுதான் நேரம் சரியில்லை அப்படின்னுலாம். ம் ஐ டோன்ட் பிளேம் டைம், ஐ டோன்ட் பிளேம் டேட், ம் ஐ பிளேம் மை செல்ஃப். ம் அந்த நேரத்துக்குள்ள நீ ஏன் போகல அதான் நான் கேட்பேனே தவிர அந்த நேரத்துக்கு மேலே ஏன் பழி சொல்கிற? நேரம் போயிட்டு தான் இருக்கும். ம் கடிகாரம் ஏன் உயரத்தில் இருக்கு? எல்லாருக்கும் தெரியறதுக்கா? எல்லாருக்கும் தெரியறதுக்கு. இன்னொரு விஷயம், ம் அது நான் ஸ்டாப்பாக ஓடிக்கிட்டே இருக்கு, ஓ அதான் உயரமாக இருக்கு. உயரமா இருக்கு. நம்ம நின்று ஓடுறோம், அதுதான் கீழே இருக்கு. அது முன்னேறிடுச்சுங்க. ம். நம்ம முன்னேற்றம் கம்மி. ஏன் தெரியுமா? நம்ம தூங்குறோம், எந்திரிக்கிறோம். ஆனா ஆமா. ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கும் ஒன்றே ஒன்று கடிகாரம். இன்னொன்று என்னன்னு சொல்லுங்க? பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது. இன்னொன்னு இன்னொன்று சூரியன். வேற என்ன அது வரலையே, அது பாதி நேரம் தானே வருது. சரி வெரி சிம்பிள், தெரியலையா? சொல்லுங்க. நம்மளோட இதயங்க, ஓ துடிச்சிக்கிட்டே இருக்குது. இதயம் துடிக்க மறந்தால் ம் கவிதையெல்லாம் சொல்லுவீங்களே, ஒரு கவிதை சொல்லுங்களேன் நம்ம தேசத்தை பற்றி. இல்லை, இந்திய தேசத்தை பற்றி கவிதைகள் சொல்லணும்னாக்க, ஒரு இந்தியா ஒரு அழகான காவியம். ம் அது மிக சிறந்த ஓவியம். ம் பல ஓவியர்கள், ம் பல வண்ணங்கள், ம் பல தூரிகைகள், ம் பலரின் வடிவங்கள், ம் இவை அனைத்தும் ஒன்றிணைந்ததே இந்தியா. ம் வெரி குட். அந்த இந்தியாவில் ம் கருப்புமை கொண்டு தடவ ம் யாரும் அனுமதிக்காதீர்கள். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அந்த கருப்புமை என்பது சாதி மத இன வேறுபாடு. ம் ம் நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு, நீ கீழ் சாதி நான் மேல் சாதி என்ற வேறுபாடு, ம் நீ படித்தவன் நீ படிக்காதவன் என்ற வேறுபாடு, ம் நீ பணக்காரன் நீ ஏழை என்ற வேறுபாடு, வேறுபாடுகள் இல்லாத ஒரு அழகான ஓவியமாய், ஒரு அழகான காவியமாய், கரும்புள்ளி இல்லாத அழகான இந்தியாவை என்றுமே நான் பார்க்க விரும்புகிறேன். மகிழ்ச்சி.